ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு என்ன ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாத பிறப்பு பங்குனி மாதம் 1ஆம் தேதி. இதுல திருவோணம் நட்சத்திர கூடிய ஏகாதேசி. திருவோண நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம், அதுவும் ஒரு ஏகாதேசி திதியில முழுமையா பெருமாளின் அனுகிரகம் இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த ராசி பலனை நம்ம பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்னைக்கு சூரியன் நமக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். சூரியன், சனி, சுக்கிரன் இந்த சஞ்சாரம் 12ஆம் இடத்துல இருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல டைம் இது. இந்த விரயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சுப விரயங்களாக நம்ம அமைத்து கொள்ளலாம். நல்ல விஷயங்களுக்காக ஒரு ஆலய திருப்பணிகள், இல்லைன்னா ஒரு கும்பாபிஷேகம், இல்லைன்னா உங்களுடைய குருவை சென்று சந்திப்பது, இந்த மாதிரியான சில நல்ல ஆன்மீக சிந்தனைகளுடன் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையும். மாத துவக்கமான இன்று ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சூரியனாரை வணங்கி காலை பொழுதை நம்ம தொடங்கி கோதுமை தானம் செய்யறது ரொம்ப விசேஷம். ரிஷபராசி அன்பர்கள், லாபத்துல இருக்காரு சூரியன். ஆபீஸ் ப்ரெஷர் கண்டிப்பா இருக்காது, ஒரு நிம்மதியா இருக்கலாம்ப்பா அப்படின்னே நம்ம நினைக்கலாம். இந்த பங்குனி மாசம் உங்களுக்கு முழுக்க சூரியன் லாபத்துலதான் இருக்க போறாரு. கூடவே சனி பகவானும் நமக்கு இருக்க போறாரு. சுக்கிரன் மட்டும்தான் அதுக்கப்புறம் மாறுவாரு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல போய் எப்படி சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்க உட்காந்து அதை வகுக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். மிதுன ராசி நேயர்கள், பாக்கியத்துல புதன், செவ்வாய், ராகு, 10ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன். இந்த சனி சுக்கிரன் இருந்தாலே குபேர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். மிதுன ராசியில பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஒரு பெரிய செல்வ செழிப்போட இருக்கும்னா, மிதுன ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு குபேர யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளும் இவர்களுக்கு நன்மை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சிவனாலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், ராகு இவற்றின் சஞ்சாரம் கடகராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போகலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிரனுடன் சஞ்சாரம். கணவன் மனைவி உறவில் சின்ன ஒரு சில மனஸ்தாபங்கள் போகலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் சூரியனின் மாற்றம் சனி சுக்கிரனுடன் இருப்பதனால் பசுமாடுகளை பராமரிப்பதோ அவர்களுக்கு உணவளிப்பதோ நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்களால் சற்று மனசஞ்சலங்கள் போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் போகும். இன்று நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. திருவோணம் மற்றும் ஏகாதேசி திதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பெருமாளை வணங்கலாம். கருடனுக்கு தீபம் ஏற்றுவோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் சற்று உடல் ஆரோக்கியம் சின்னதாக பிரச்சனைகள் பின்பு உங்களுக்கு அது சரியாகும். சூரியன் இன்று 5ஆம் இடத்தில் சனி சுக்கிரனுடன் இருக்கிறார். பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி மற்றும் சூரியன் சுக்கிரன் சஞ்சாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம்
தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண விஷயங்கள் இன்று பேசி முடிவெடுக்கலாம். 4ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பதனால் கோதுமை தானம் செய்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சற்று குழப்பங்கள் வந்து போகும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் இல்லை. உடன் பிறந்தோர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். சண்டை என்பது இல்லாமல் மற்றும் இவர்களினுடைய அக்கறையோ அல்லது இவர் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறையோ இது போன்ற சில நல்ல விஷயங்கள் சுப விஷயங்களும் பேசி முடிவெடுக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக பிரச்சனைகளும் இன்றைய நாளில் பேசி தீர்க்கப்படும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று சூரியன் 2ஆம் இடத்தில் சனி சுக்கிரனுடன் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும். பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் மற்ற முதலீடுகள் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் இன்றைய நாளில் உங்கள் முதலீடுகள் இரட்டிப்பாகலாம். மீனராசி அன்பர்கள் இன்று சூரிய பகவான் ராசிக்கு வந்து சேர்ந்திருப்பது நல்ல ஒரு வெற்றியை தருவதாக இருக்கும். சனி மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரமானது மீனராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் வரலாம். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் மீனராசி அன்பர்கள் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பிரயாணங்கள், உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? திருவோண நட்சத்திரத்திற்கு பொதுவா எல்லா பெருமாள் கோவில்களுமே சொல்லப்படுகிறது தான். இப்ப நம்ம உப்பிலியப்பன் கோவில், இல்லைன்னா திருமலால இருக்கக்கூடிய பெருமாள், இல்லை கீழே அப்பலையகுண்டால இருக்கக்கூடிய பெருமாள். ஸோ ஸ்ரவணம் அப்படின்னாலே நம்ம ஏழுமலையானதான் வழிபாடு செய்வோம். ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலாஜா தாலுக்குல இருக்கக்கூடிய திருப்பார்கடல். இந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கும். இங்க ரொம்ப மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய ஒளி இழந்து அவருக்கு சாபம் இருக்கும் பொழுது திருவோண நட்சத்திரத்தன்று அவர் இங்கு வந்து தன்னுடைய மனைவியுடன் பெருமாளை அவர் தபஸ் பண்ணி இந்த இடத்துல அவருக்கு சாபம் தீர்த்து அவர் ஒளியை திரும்ப பெற்றார். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு. ஸோ சந்திரனுக்கு சாபம் தீர்த்த இடமாக அமைந்திருப்பதனால் திருவோணத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணத்தன்று இங்க வந்து பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கு அமைந்திருக்கக்கூடிய மூலவர் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான அமைப்பில் அவர் இருக்கிறார். சிவனும் பெருமாளும் ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படிங்கிறதற்கு ஏற்றாற் போல ஆவுடையாருக்கு மேல் பானம் இல்லாமல் இங்க வந்து ஸ்ரீனிவாசர் நின்ற திருக்கோலத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது மகாவிஷ்ணு வந்து ஆவுடையார் மேல இருக்கார். ஸோ மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் இணைந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ ஸ்தலம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேறு எந்த ஆலயத்திலையும் நம்ம பார்க்க முடியாது. அதனால ஆவுடையாரோட இருக்கக்கூடிய பெருமாளை இங்குதான் சேவிக்கலாம். திருவோண நட்சத்திரத்தன்று சந்திரன், அதாவது மன கிளேசம் இருக்கிறவங்க, மனசு சரியில்லாமல் இருக்கிறவங்க, மன சந்தோஷத்திற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து திருப்பார்கடலை பெருமாளை வழிபட்டால் இவர்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். திருவோண நட்சத்திரத்திற்கான ஆலயத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். என்ன ஒரு சிங்க் பாருங்களேன். இன்னைக்கு சந்திரனும் திருவோண நட்சத்திரத்துல தான் இருக்காரு. நம்ம பேசுறதும் திருவோண நட்சத்திரத்தை பத்தி தான். ஏகாதேசி திதியில பெருமாளினுடைய ஒரு நல்ல ஆலயத்தை பற்றியும் நம்ம பேசோம். ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.